கர்மேல் மலைக்கு நெருப்பு இறங்கிய பிறகு தீர்க்கதரிசி ஓடினார். பயத்தில் அல்ல, சோர்வில், யெசபெலின் மிரட்டலில் நடுங்கிய அவர் தேவனின் குரலை கேட்க ஓரேபில் நின்றார். மென்மையான சத்தத்தில் கர்த்தர் பேசினார். ஒரு அக்கினி ரதம் தோன்றும். இது முடிவு அல்ல, இது எடுத்துக்கொள்ளப்படும் தீர்க்கதரிசி எலியாவின் கடைசி பயணம். கர்மேலில் இதோ எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே வெட்டி போட்டான். ஒருவரும் உயிரோடு இல்லை. அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கும் அப்படியே செய்யாதே போனான். தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். போய் அவனிடம் சொல்லு. ராணி யேசபேல் சொல்ல சொன்னாள், நாளை இந்நேரத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல உன் பிராணனுக்கும் செய்யாதே போனார்களா? தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் அவளுக்கு செய்ய கடவர்கள் என்று. நீ இங்கே இரு, நான் தனியாக போகிறேன். இல்லை கர்த்தரே, போதும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை விட சிறந்தவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து சாப்பிடு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தரின் பலத்தினால். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் மிகவும் வைராக்கியம் கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை
எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பன்னிரண்டு ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். ஆண்டவரே, யார் நீங்கள்? நான் திஷ்பியனான எலியா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஊழியக்காரன். அவர் உன்னை அழைக்கிறார். நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். போய் திரும்பி வா. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியைச் சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிலாதியின் வழியாய் விழுந்தான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்றுத எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடம் போய் விசாரியுங்கள். நான் உன் தேவனாகிய கர்த்தர், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்கொள்ள போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோட சொல். நீர் யார்? ஏன் எங்கள் வழியை மறைக்கிறீர்? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீங்கள் அனுப்பிய ராஜா ஏறின கட்டிலிருந்து இறங்காம சாகவே சாவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் திரும்பி வந்தது என்ன? ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான். உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக் கொண்டிருந்தான். எலியாவினிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பி அவனை அழைத்து வாருங்கள். தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார். நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கட்டும். அரசே, எலியாவை அழைத்து வரச் சென்ற படை வீரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்களாம். மீண்டும் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பி அவனை அழைத்து வாருங்கள். தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார். நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது. அரசே, எலியாவை அழைத்து வரச் சென்ற 2ஆம் படை வீரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்களா? மீண்டும் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பி அவனை அழைத்து வாருங்கள்.
தேவனுடைய மனுஷனே, என் ஜீவனும் உம்முடைய தாசர்களாகிய இந்த 50 பேரின் ஜீவனும் உம்முடைய கண்களில் மதிப்பா இருக்கட்டும். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டுள்ளன. அவனோடே கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறது இதுவே: நீ இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று எக்ரோனில் உள்ள பாகால் செபூவை விசாரிக்க சென்றதனால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். அமைதியாயிருங்கள். எலிசாவே, நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். அமைதியாயிருங்கள். நீ இங்கே இரு. கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இப்போது என்ன நடக்கும்? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். நீ கடினமான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். என் தகப்பனே, என் தகப்பனே! இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, இந்த மாதிரி வேதாகமத்தை உயிரோட்டத்துடன் கொண்டு வர நாங்கள் மிகுந்த உழைப்புடன் இந்த வீடியோக்களை உருவாக்குகிறோம். ஒவ்வொரு காட்சியும் பல நாட்கள் உழைப்பின் விளைவாக உருவாகிறது. ஆனால் நோக்கம் ஒன்றுதான்: இந்த வேதாகம செய்தியை உலகம் முழுவதுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இதில் 90% அதிகமானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறீர்கள். இந்த காட்சி உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தால், இந்த முயற்சியை நீங்கள் ஆதரிக்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. யூடியூப் அல்காரிதம் உங்கள் ஆதரவை பார்த்துத்தான் இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.